இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம்னா, ஜாதகம் யாருக்கு பலிக்கும் யாருக்கு பலிக்காது. அதாவது கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்களுக்கு ஜாதகம் பலிக்குமா அல்லது ஜாதகம் பலிக்காதா? சரி, இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பலிக்குமா, அவங்களுக்கு பலிக்காதா? சரி, இந்தியா அல்லாத வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள், அரபு நாட்டில் இருக்கிறவங்க, ஈரான் ஈராக்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பலிக்குமா பலிக்காதா? ஐரோப்பா நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இன்னும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, இப்படி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அஸ்ட்ராலஜி பலிக்குமா பலிக்காதா? இதுதான் இன்னத்த டாபிக். பொதுவாக பிறப்பு அப்படிங்கிறது 4 வகை பிறப்புகள் இருக்கிறது. எப்படின்னா, இரத்தத்தினால் பிறக்கிறதும், புருஷ சித்தத்தினால் பிறக்கிறதும், மாமிச சித்தத்தினால் பிறக்கிறதும், தெய்வத்தால் பிறக்கிறதுமான 4 வகை பிறப்புகள் இருக்கிறது. இந்த 4 வகை பிறப்புகளில் ஒரு வகை பிறப்பு மறுபடி பிறந்தவர்களின் பிறப்பு. அதாவது மறுபடி பிறந்தவர்கள் அப்படின்னா இவங்க தெய்வத்தால் பிறந்தவர்கள். மனுஷருக்கு முதல்ல இந்த ராசி மண்டலத்துக்கு கீழே இருக்கிறது, இரத்தத்தினால் பிறக்கிறது எல்லாம் ராசி மண்டலங்களுக்கு கீழ் இருக்கிறது. உடலில் இரத்தம் உள்ள எல்லாமே ராசி மண்டலத்திற்கு கீழ் ஆட்சிக்கு வந்துவிடும். அவர்கள் அஸ்ட்ராலஜியை பார்த்தார்களோ பார்க்கவில்லையோ அவர்களுக்கு அது வந்து பலித்துவிடும். ஏனென்றால் ராசி மண்டலத்தில் முதல் அதிபதியே இரத்தத்தின் அதிபதியான செவ்வாயிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது மேச ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி. இது புத்திர ராசி. அதாவது சிவனோட புத்திரன், நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த புத்திரன் செவ்வாய், முருகன். இவரை கொண்டு முதல் ராசி ஆரம்பமாகிறது. அதாவது இரத்தத்தினால் பிறப்பது. ஒருவர் செய்த கர்மாவை அது தொடர்ச்சியாக பிடிப்பது இரத்தத்தில் இருக்கிறது. கர்மா என்றால் என்ன? ஒருவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார், ஒரு தவறு இந்த ஜென்மத்தில் செய்திருக்கிறார், ஒரு கொலை செய்திருக்கிறார். அவருடைய அதிகாரத்தினாலோ, அவருடைய பணபலத்தினாலோ, அவருடைய செல்வாக்கினாலோ அவர் தண்டனை பெறாமல் தப்பித்து எப்பொழுதும் வாழ்வது போல் இந்த பூமியில் தொடர்ச்சியாக வாழ்ந்தால் அந்த கர்மா அவரை பிடிக்கும். அதாவது தண்டனை பெறாமல் அவர் பூமியில் வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் இந்த கர்மா அவர் வாழ்க்கையை தொடர்ந்து வரும். அவர் தண்டனை பெற்றுவிட்டால் அது வராது. இதுதான் கர்மா. இந்த கர்மாவை பிடிக்கிறவர் யார் என்றால் ராசி மண்டலங்கள் இவர்களை பிடித்து கொள்ளும். பிடித்து அடுத்த ஜென்மத்தில் அதற்கான தண்டனையான ஒரு கர்ம பிறவியாக அவர்கள் இந்த பூமியில் பிறப்பார்கள். இது கர்மாவின் பிறவி. இது எல்லா மனிதர்களுக்கும், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், மிருகங்களுக்கும், அதாவது செவியுள்ள மிருகங்கள், செவிய பிரதானமாக கொண்ட மிருகங்கள் எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். அதற்கு கீழ்ப்பட்ட மிருகங்களுக்கு இது பொருந்தாது. செவியை பிரதானமாக கொண்ட மிருகங்களும், மனமுள்ள இரத்தமுள்ள மனிதர்களுக்கும், மனமுள்ள மனிதர்களுக்கும் இது பொருந்தும், மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. இதில் மறுபடி பிறந்தவர்கள் என்பவர்கள் ராசி மண்டலங்கள் எதற்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதாவது வான சாஸ்திரம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. ஜோதிடம் ஆனால் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இவைகள் இருக்கிறது. ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடத்தை வைத்து நாம் பிறந்தது முதல் இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த காலம் வருகிறது, இன்ன திசை நடக்கிறது, இன்ன புத்தி நடக்கிறது, இப்படிப்பட்டவைகளையும் இந்த கோல்சாரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இவைகள் சம்பவிக்க போகிறது, இப்படிப்பட்டவைகளை மட்டுமே கூறுகிறது ஜோதிடம். வான சாஸ்திரம் என்பது ராசிகள் ஏன் படைக்கப்பட்டது, ஒவ்வொரு ராசிகளும் ஏன் படைக்கப்பட்டது, அதற்குள் என்ன விஷயங்களை வைத்து இயக்கப்படுகிறது, எத்தனை கிரகங்கள் அதற்குள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனை கடவுள்கள் வேண்டும், இந்த கடவுள்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு எந்த கடவுள் எந்த துறையை சார்ந்து இயக்க வேண்டும் போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு
பதில் சொல்லுவதுதான் வான சாஸ்திரம். வான சாஸ்திரம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. ஆனால் இரண்டுக்கும் அடிப்படையான புள்ளி விவரங்கள், அதாவது சூரியன், சந்திரன், திசைகள், நட்சத்திரங்கள், ராசிகள், மண்டலங்கள், இந்த கால அளவுகள் எல்லாவற்றிற்கும் ஒன்றே. ஆனால் அது ஏன், எதற்காக அப்படி என்பதை தெரியப்படுத்துகிறது வானசாஸ்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மை தீமைகளை தெரியப்படுத்துகிறது ஜோதிடம். அதாவது இப்பொழுது பாருங்கள், விருச்சிக ராசி என்று ஒரு ராசி இருக்கிறது. இந்த விருச்சிக ராசி மரண ராசி. இந்த விருச்சிக ராசியில்தான் ஒருவர் எல்லாவரும் மரணமடைய வேண்டும். இந்த ராசியில் மரணம் அடைந்து அதிலிருந்து மறுபடி பிறக்க வேண்டும். அதாவது விருச்சிக ராசியின் புத்திரர்களாக இருப்பவர்கள் 12வது ராசியான மீன ராசியில் பிறப்பார்கள். இவர்களை என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த பிராமணர்கள் அந்த பூநூல் போடுவார்கள். அதாவது மறுபடி பிறந்தவர்கள், உலகத்தில் மறுபடி பிறந்தவர்கள் முதலாவது இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிற பிராமணர்கள். இவர்கள்தான் முதலாவது மறுபடி பிறந்ததுக்கு அடையாளமாக பூநூல் போட்டு வேதம் கற்றுக்கொள்வார்கள், பிறகு கற்பிப்பார்கள், பிறகு தெய்வத்திற்கு பூஜை செய்வார்கள். இப்படிப்பட்டது மறுபடி பிறந்தவர்களால் மட்டுமே இறைவனுக்கு பூஜைகள், கர்ம, அந்த பலிகள் எல்லாம் அதை செய்ய அவர்களுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது. மறுபடி மனம் திரும்பி பாவத்திற்கும் உலகத்திற்கும் மரித்து இறந்து, விருச்சிக ராசியில் இறந்து மறுபடி பிறந்தவர்கள் இதுக்கு தகுதியானவர்கள். அடுத்தது இப்போ மாமிச சித்தத்தினால் பிறந்தவர்கள் ஒன்று இருக்கு. மாமிச சித்தம் என்பது இயற்கையின் வடிவம். இயற்கையாக ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்தால் அவர்களுக்கு குழந்தை அல்லது மிருக ஜீவன்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அந்த இணைவினால் அது உண்டாகும். இதற்கு இது அம்மா அப்பா அது இது இப்படிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது, அது உண்டாகும். இது இயற்கை. இந்த இயற்கையினால் பிறந்தவர்களையும் இந்த வான சாஸ்திரம் பிடித்து கொள்ளும். இவர்களும் தப்ப முடியாது. இதில் தப்பிக்கிறவர்கள் யார் என்றால் மறுபடி பிறந்தவர்கள். மறுபடி பிறந்தவர்கள்னு சொல்லுகிற பிராமணர்கள். இரண்டாவது யார் என்றால் மனம் திரும்பி உலகத்திற்கு அவர்கள் இலக்காக இல்லாமல், அது எப்படின்னா, நான் ஒரு கலெக்டர் ஆவேன், நான் ஒரு டாக்டர் ஆவேன், இல்லை ஒரு விளையாட்டு வீரன் ஆவேன், ஒரு இன்ஜினியர் ஆவேன், இல்லை ஒரு பெரிய தலைவர் ஆவேன், இப்படி இந்த உலகத்தை சார்ந்த எந்த துறையை லட்சியமாக கொண்டாலும் அவர்களை இந்த வானம் பிடித்து கொள்ளும், வானம் அதிகாரம் செலுத்தும். இதில் இல்லை எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் உயிர் இந்த உலகத்தில் நிரந்தரமாக எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் மறுபடி பிறத்தலை. அவங்க இந்த உலகத்தில் எதுவுமே இலக்காக அமைக்காமல் தன்னுடைய ஜீவனே இலக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள அது பிடிக்காது. இதில் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள், யார் வேணாலும் இருக்கலாம். அதில் இந்த இலக்கு அல்லாத கிறிஸ்தவரோ முஸ்லீமோ இந்துவோ மற்றவர்களோ எவர்களோ நாஸ்திகர்களோ, உதாரணம்னு சொல்கிறேன், ஒரு நாஸ்திகரை 15 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு தெரியும், 15 ஆண்டுகளுக்கு மேலே தெரியும். ஆனால் அவருக்கு சொல்லுங்கள் 12வது வீட்டில் சனி இருக்குது. அவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், ஒன்று சொல்கிறது அவ்வளவும் பொய்யும்பார். நான் அவருக்கு சொன்னேன், 12ஆம் வீட்டில் சனி இருந்தால் உங்கள் காலில் ஏதாவது ஊனங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதற்கு விதிவிலக்கு இருக்கான்னு பார்த்தேன், விதிவிலக்கு இல்லை. அப்போ சொல்லியிருந்தேன் இப்படி வரும்னு. ஆனால் கரெக்டாக அவருக்கு 12ஆம் வீட்டில் சனி வரும்போது கால் உடைந்து காலில் கம்பி போட்டார்கள். அப்போ பாருங்கள், இது 1 2 இல்லை, நிறைய இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், அவர் நாஸ்திகர் தான், இதெல்லாம் நம்புகிறவர் அல்ல. அவர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வானம் தன்னுடைய செயலை, தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் மேல் அது செலுத்தி கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது பாருங்க, புருஷ சித்தத்தினால் பிறந்தவர்கள். புருஷ சித்தத்தினால் பிறந்தவர்கள்னா அது புருஷனுங்கிறது இந்த ஆட்சி அதிகாரங்களை குறிக்கும். ஏன்னா 2 குழந்தை தான் பிறக்கணும், அதுக்கு மேலே பிறக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுவார்கள். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டும் என்று சில ஆண்கள் நினைத்தால், ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சா பிறப்பாங்க, இல்லைன்னா பிறக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்க குழந்தைய பிறக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி அந்த குழந்தையை இடையில் அழிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் புருஷ சித்தத்திற்கு கீழ் உண்டாகிறது. இரத்தத்தினால் பிறந்தவர்கள், புருஷ சித்தத்தினால் இரத்தத்தினால் பிறந்தவர்கள் எல்லாம் வான சாஸ்திர விதியின்படி கர்மாவின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டவர்கள்.
மாமிசத்தினால் பிறந்தவர்கள் இயற்கையினால் பிறந்தவர்கள், புருஷ சித்தத்தினால் பிறந்தவர்கள், ஆட்சியின் அதிகாரம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தினால் பிறந்தவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் தெய்வத்தால் பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள், இறைவனாலே பிறந்தவர்கள், இறைவனுக்காக பிறந்தவர்கள். இப்படி 4 வகை பிறப்பில் தெய்வத்திற்காக மறுபடி பிறந்தவர்களை மட்டும், அதாவது ஆன்மீகவாதிகள், இந்த உலகத்தில் லட்சியம் இல்லாத ஆன்மீகவாதிகள், அது இந்துவானாலும் சரி, அது கிறிஸ்தவர்களானாலும் சரி, அது முஸ்லீம்களானாலும் சரி, அது யோகா டீச்சர்ஸ், யோகா வழியிலே போகிறவர்களானாலும் சரி, எவர்களானாலும் சரி, அவர்கள் உடலில் இரத்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களை அது பிடித்து கொள்ளும். இன்னும் சொல்கிறேன், வானசாஸ்திரம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா 12 ராசிகளும் எதற்காக படைக்கப்பட்டது, ஒவ்வொரு ராசிகளுக்குள்ளும் எதை வைத்திருக்கிறார்கள், என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார்கள், அப்படிப்பட்டதை இன்னொரு வீடியோவில் உங்களோட நான் பேசுகிறேன்.